எத்தனை சொன்னாலும் சரியே உன்னோடு நான் இணைவதற்கு எனக்கு மனம் ஒப்பதில்லை. நீ எத்தனை சொன்னாலும் என்னால் உன்னோடு சேர முடியாது. இதெல்லாம் எந்த ஒரு பஞ்சாயத்துல அவன் வெளிப்பூட்டி தேமாடுறான் வந்து கோயில் வரை கும்பிடுவாங்க. என் புத்தி உள்ளவான் மந்திரி அவனே வெறிப்பூச்சினாலுமே தேமாடுறான். அது வேண்டாம் வேண்டாம் மந்திரி. பள்ளி வரைக்கும் முதல்ல என்ன காரி முஞ்சில ஏன் முஞ்சில காரி முஞ்சில இந்த பாதியாகப்பட்ட சீரேறு நான் என்னம்மா துரோகத்தை செய்திருக்கிறேன். இந்த சண்டாளியாக சீரேவியாகப்பட்டவள் உன்னை திருமணம் முடித்தேனே. திருமணம் முடித்த வேலைக்காக என்ன இப்படி எல்லாம் போட்டு அடிக்கிறேன். ஆம்பளை ஒரு பாடுங்களா எந்த கம்பெனி கம்பெனிப்பா பேசுறான். அப்படி நான் என்ன தவறு செஞ்சேன்? என்ன தவறு செய்திருக்கேன்? அதிகமா பேசினா மேல பிடிக்கும். உங்களோடு என்னால் முடியாது. ஒரு என் கைய தொட்டு ஒரு அடி அடிச்சிருப்பேன். ஏன்னா ஒரு அடி அடிச்சு தானே கையால் அடிச்சு தானே எதுக்கு போறா எப்படியா முன்னாடி எதுக்கு ஆயிடுறா வீட்டுல இருந்தா கூட இருந்தலாம். இந்த மேல தெவிடியா முண்டியால ஐவர வீட்டுல இருக்க முடியாது. ஏன் பொண்டாட்டி எந்த கம்பெனி பக்கத்துல படுப்பா பள்ளி கவுந்த பள்ளி வேலை முதல்ல படுக்கலாம் படுப்பா. அதெல்லாம் யார் யாரு பள்ளி விளையாடுறாங்க? எதுக்கு ஐவரா எதுக்கு ஐவரா வரையா பொண்டாடி படுக்கிறது இப்படிதான் எந்த கம்பெனி ஓடாது படுப்பா. எப்படி எப்படியா பாக்க பெண்ணி அப்படி கேக்குறவா தெரியுது. அது எண்ணி கூட உன் பொண்ணு எண்ணி கொண்டு விட்டு சரி பண்ணி விட்டுவாங்க. நான் போன பிறகு போயிட்டு போ. என்ன இப்ப காசு பண்ணுமா? என்ன போய்ப்பா நானும் ஒரு பருவம் தான் படிப்புட்டா ஒரு பருவம் முட்டை
எதுக்கு செவிலியா மகாராஜா மகாராஜா ஏய் அட மாட்டா செவிலியா ஏய் எதுக்கு என்னை அடிக்க வேண்டாம் மன்னவாளே, இது நடிப்பட்ட எப்படி அறிவுனா பாருங்க இவன் புள்ள எவனா வாயுவானா எப்படியா பையா என் மேல தப்பு இருந்தாங்கன்னா 50 பேர்த்த கூட இட்டு வந்து என்ன நான் தாங்குறேன். நான் தானே உங்க கைத்துல தாலி கட்டணும் எது கூப்பிடுவோம் முத பசுபதி நீங்க தான் பஞ்சாயத்து போறாரு பஞ்சாயத்து புள்ளான்று அப்பன் தானே அப்ப முறையில இருந்து நீ பஞ்சாயத்து பேசு. கல்யாணம் பண்ணா நீ என்ன பண்ணுவ சொல்லு. கல்யாணம் பண்ணா என்ன பண்ணுவ? கல்யாணம் பண்ணி எப்படி பண்ணுவான்? எப்படி பண்ணுவா? சொல்லு. கல்யாணம் பண்ணி போட படுப்பான். நான் அது தானே கூப்பிடுறேன். உலகத்துல நடக்காச்சு கேக்குறேன் நானு. நான் அப்ப நம்ம இருக்கிறேன். அப்பன்னு இருந்தா நீ வந்து ஓட்டு போலாம். நீங்கள் எத்தனை சொன்னா ஏற்றுக்கொள்ள முடியாது. இவனை சும்மா விடக்கூடாது. இவனை சும்மா விடக்கூடாது. இவன் நம்ம கூட படிக்கலையா போட்டு தேவிட மட்டும் கிளம்பிட்டோம். கையும் காலையும் கட்டி சிறையில போடு. கைவிலங்கு கால் விலங்கு தரித்து சிறையில் அடி காலிட்டோம். இப்படியாக அதோ சீரியாவை கைவிலங்கு கால் விலங்கு தரித்து அதோ போன அதோ மரணமாகப்பட்டவர் உருவத்தை மாற்றி ஒரு முனிவர் போல் வருகின்ற விதம் தான் கூட ஒரு முனிவர் அவனுக்கு போறது மேலே இருக்கிற அவனுக்கு ஏன் போறது மேலே எப்படி யாருன்னு தெரிந்தாய்? பரமக்கடவுள். ஆமா அம்மனை படவேட்டலைக்கு அனுப்பி வைத்திருக்கின்றேன். அவள் படக்கூடிய துன்பத்தை பார்த்துக் கொண்டிருக்கின்றேன். அவள் இன்னும் துன்பப்பட வேண்டும் வேண்டும் அப்படி என்பதனால் அவளை பார்க்க வேண்டும். அவள் இருந்தால் யாரோ ஒரு சன்னியாசி வந்திருக்கின்றார் அப்படி என்று தெரிவிக்கவும். யாரு கூப்பிடுவர? ஐயா வணக்கம். வணக்கமா? என்னை தேடி நீங்கள் யார் ஐயா? எந்த ஐயா? நானோ ஒரு சன்னியாசி. கஷ்டத்தோடு இருக்கும் போது என்ன தேடி வந்திருக்கீங்களே நீங்க யார்? இந்த வீதி வழியாக வந்து கொண்டிருந்தேன். உன்னுடைய கஷ்டத்தை அறிந்து உன் கஷ்டம் எங்க வேண்டும் என்று
எனக்காக ஒரு மனம் இறங்கியது. அதனால் நான் கொடுக்கும்படியான பஞ்சாச்சரத்தையும் பழத்தையும் உட்கொண்டால் உனக்கு இருக்கும்படியான சஞ்சலம் எல்லாம் நீங்கி சந்தோஷமாக இருப்பாய். கணவனால் அடிபட்டு உதைப்பட்ட மனசஞ்சலத்தோடு இருக்கிறேன். உண்மைதான். இந்த மனசஞ்சலம் தீர வேண்டுமானால் ஆமா. நான் கொடுக்கக்கூடிய பஞ்சாச்சரத்தையும் நான் கொடுக்கக்கூடிய கனிகளையும் உட்கொண்டால் உன்னுடைய கஷ்டமெல்லாம் நீங்கி குறையெல்லாம் நீங்கிவிடும். இதோ தருகின்றேன். ஐயா பெரியோரே நீங்கள் கொடுத்த இந்த பஞ்சாச்சரத்தை நான் உட்கொள்கிறேன். ஆமா, எந்த குறையும் இல்லாமல் சென்று வருகிறேன். ஹாய், வாங்க. இப்போது முனிவர் கொடுத்த பஞ்சாச்சரத்தை நான் உட்கொள்ள போகிறேன். ஹாய். இப்பொழுது நாம் கொடுத்து விட்டோம். ஆமா இவளை இன்னமும் பரிசோதிக்க வேண்டும். ஆமா அப்படி என்று அதோ அரண்மனை, அதாவது கைலாயம் சென்று உடனே கங்காதேவியை உருவத்தை மாற்றி, அதாவது உடனே அம்மர் சேரன் சொல்லிச்சானோ, அதனால அவனுக்கு இந்த நான் கொடுத்திருக்கிறேன் பாத்தியா, இந்த பஞ்சாச்சரத்தை கொடுத்தால் கர்ப்பமாகி விடுவார். விடுவார். ஓ கர்ப்பமாகி விடுவார். அவளுக்கு இன்னும் அந்த அதாவது அதோ இருக்கின்றானே ஆமா சுந்தரபாண்டியன் மீண்டும் வருவான். கண்டிப்பா. இதை பார்த்து சித்திரவதை செய்வான். ஓ புள்ள தங்க ஒண்ணு. இதற்குள்ளாக கெங்கையை நான் அனுப்பி ஒரு தாசியாக வரச் செய்து இன்னும் இவளை சித்திரவதை செய்ய வேண்டும். ஐயோ கங்கையை தாசியாக வர சொல்கிறேன், புறப்படுகிறேன். இப்படி அதோ நான் அந்த முனிவர் கொடுத்த பஞ்சாச்சரத்தையும் கனியும் உட்கொள்ள போகிறேன். ஆமா இப்படியாக அதோ ஸ்ரீதேவியாகப்பட்டவள் அந்த முனிவர் கொடுத்த பஞ்சாச்சரத்தையும் கனிகளையும் உட்கொண்டு அதோ அந்த தருணத்தில் முனிவராகப்பட்டவள் அதோ தன்னுடைய, அதாவது முனிவராக வந்தவர் பரமக்கடவுள், அவர் இப்ப பரிசோதித்துக் கொண்டிருக்கிறார். இந்த தருணத்தில் மனைவியாக இருக்கக்கூடிய கங்காதேவி ஏற்கனவே சடாபரத்துல இருந்து கையிறக்கினால அந்த உருவத்தை மாற்றி இப்போது தாசியாக வர சொல்லியிருக்கா. கங்கா தாசி தர்பா, தாசி தர்பா.
Hey!
சரணோட ஐயப்பா அதை முடிச்சு ஆடுற கையில பக்கெட்டு பாடாத பாடல வச்சு பாடு பக்தியா பாடுறா பள்ளி கட்டு மலைக்கு கட்டு மலைக்கு கல்லு முள்ளு கல்லு முள்ளு காலுக்கு ஆணி கல்லு முள்ளு காலுக்கு ஆணி காலுக்கு ஆணி கல்ல கண்டா கல்ல கண்டா நாய கண்டா எந்த நாயில கல்லு கண்டா இருக்கும் ஆய்வு கோயிலுக்கு பார்த்தா பம்பையில படுத்துக்கிட்டான் மாலை போட்டு எல்லாமே செய்வோம் ஓ சாமியே ஐயா சாமியே ஐயப்போ ஐயப்போ நீ வையப்போ சாமியே ஐயப்போ ஐயப்போ நீ வையப்போ ஐயா சாமியே ஐயப்போ ஐயப்போ நீ வையப்போ சாமியே ஐயப்போ ஐயப்போ இந்த குருசாமி பேச்ச கேட்டு அழகானி பொய்க்கும் போது சாமி கேட்டு அழகானி பொய்க்கும் போது குருசாமி பேச்ச கேட்டு அழகானி பொய்க்கும் போது சாமி கேட்டு அழகானி பொய்க்கும் போது சாமிய சரணா சாப்பாடு வரணும் சாமிய சரணா சாப்பாடு வரணும் ஐயப்பா சரணா அப்பளோட வரணும் ஐயப்பா சரணா கறி கோயம்பு போச்சா மலை வாசா கரிகொழும்பு போச்சா கரிமலை வாசா கறி கோயம்பு போச்சா மலை வாசா கரிகொழும்பு போச்சா பம்பா நதி வாசா பாட்டு கறி போச்சா நதி வாசா பாடுகிற போச்சா பம்பா நதி வாசா பாட்டு கறி போச்சா நதி வாசா பாடுகிற போச்சா கரிமலை வாசா ஏறி வருது போச்சா மலை வாசா ஏறியது போச்சா கரிமலை வாசா ஏறி வருது போச்சா மலை வாசா ஏறியது போச்சா கரிமலை வாசா சாரகரி போச்சா மலை வாசா பாடுகிற போச்சா கரிமலை வாசா போச்சா ஐயா முத்திர தேங்கா உனக்கப்பா உணரை எனக்கு கரணப்பா உட்கார மாட்டா கோயிலுக்கு தானே போறேன் வாழ விக்கே வாயா முதல் ஐப்போது மாலை போட்டா என்ன போடணும் என்ன போடணும் கன்னி பூஜை போடணும் என்ன பூஜை கன்னி பூஜை ஐயா கண்ணி பூச உனக்கப்பா இந்த கலங்காரம் சொல்ல எனக்கப்பா கன்னி பூஜை கண்ணி பூச உனக்கப்பா இந்த கலங்காரம் சொல்ல எனக்கப்பா கன்னி பூஜை உனக்கப்பா எனக்கப்பா
ஆட்டக்காரி ஆட்டக்காரி அருந்தராயம்மா ஆட்டக்காரி ஆட்டக்காரி அருந்தராயம்மா ஆட்டக்காரி ஆட்டக்காரி அருந்தராயம்மா மருந்தராயம்மா இவர்கள் அருகில் மாயம்மா கொட்டான தனக்கு ஞான பால் கொடுத்தாயே தனக்கு தனக்கு ஞான பால் கொடுத்தாயே பால் கொடுத்தாயே சமதனை பாதுகாத்தாயே பால் கொடுத்தாயே சமதனை பாதுகாத்தாயே பால் கொடுத்தாயே சமதனை பாதுகாத்தாயே பால் கொடுத்தாயே சமதனை பாதுகாத்தாயே தாயே அட்டாக்கற மாதிரி ஒரு மாதிரி தாயே மாட்டிக்கோள் தங்கை ஒரு கொட்டானை பெற்றான் தெரிய மாட்டிக்கோள் தங்கை ஒரு கொட்டானை பெற்றான் தெரிய மாட்டிக்கோள் தங்கை ஒரு கொட்டானை பெற்றான் கொட்டானியா பெற்றான் தெரிய மாட்டிக்கோள் தனக்கு ஞான பால் கொடுத்தாயே மாட்டிக்கோள் தனக்கு ஞான பால் கொடுத்தாயே அவரி ஒரு பெரிய பாளையம் மதியாலையும் அரியூர் அவரி ஒரு பெரிய பாளையம் மதியாலயம் அவரி ஒரு பெரிய பாளையம் ஆட்டக்காரி ஆட்டக்காரி I don't like it. I don't like it. ஐயோ பெரிய பெரிய ஆம்பு என்ன தாராட்டம்
பாடுறாங்க எழுப்ப மாட்டோம். ஏண்டா பிக்கி நான் என்ன பாட்டு பாடுறேன் நீ என்ன பாட்டு என்னதான் உன் பிரச்சனை ஐயோ அப்பொழுதும் போச்சு பார்க்க ரெண்டு இடம் உனக்கு வேணும் ஆட்ட ஆட்ட இல்லையா நான் தான் தெரியும் என்ன வயசுல மரியாதை கேட்டுக்கோமா ஊரு விருந்தாளி ஆமா ஆளு மேல கண்ணு தோள மேல மயிறு போட்டு சுத்திரிக்கார பாலுவே அவளை பார்த்து பேசுங்க அவகிட்ட போய் வச்சுக்கிற கண்ணனுக்கு பண்ண கம்மியாட்டி கட்டி எடுத்தா தொட்டு அடிப்பேன் என்ன பண்ண முடியும் போதே மரமாட்டோம் வளர்ந்து வச்சுக்கிறான் நீ வளர்ந்து ஒண்ணுத்துக்கு பண்ணி தொடப்ப கட்டா அடி பசாண்ட கொடுத்துறேன் பொம்பளை இல்லாம என்ன பண்ணுவேன் பொம்பளை இல்லாம என்ன செய்யப்படுவேன் ராக்கெட் ஓட்ட கூட தகுதி உண்டு நாங்க பஸ் ஓட்டுவோம் ராலி ஓட்டுவோம் ராக்கெட் ஓட்டுவோம் ஏரோப்ளான் ஓட்டுவோம் எல்லாமே ஓட்டுவோம்னா கடவுள் கம்மியாட்டுக்காதே பொம்பளை பெருசு நாங்க தான் பொம்பளை மேலதான் ஆம்பளை கீழே தான் போட்டோம் உங்ககிட்ட கீழே தான் கிடந்தா நீ பொம்பளை பேசுறியா ஆமா பொம்பளை பேசுறியா என்னடா பண்ணுவேன் பொம்பளை பேசி பொம்பளை பேசுறியா பொம்பளை தான் மேல ஆம்பளை கீழே தான் பொம்பளை என்ன செய்ய முடியும் உன்னால என்ன பண்ண முடியும் பட்டவையா உன்னால என்ன செய்ய முடியும் பண்ண போறேன் பொம்பளை மேலதான் ஆம்பளை கீழே தான் நீ மேலையா உன்னால என்ன பண்ண முடியும் அவரு உள்ளி அரசு வச்சுக்கலாம்டா வச்சுக்கலாம் போட்ட மாதிரி போட்ட மாதிரி போறது ஐயா வச்சுக்கலாம் போட்ட மாதிரி போறது ஐயா அவரு உள்ளி அரசு பாக்கலாம்டா இந்த அவரி ஒரு எழுதி குத்துறாங்களா ஒழுங்கு குத்துறாங்களா பாப்போம் ஒண்ணு பெருசா அம்மாவது பெருசா பாக்கணும் பாக்கிறதுக்கு வரேன் சாண்டா குடிச்சு பொம்பளை பெருசு இல்ல நீ பெருசா அம்மா ஒரு பெருசு சின்ன இதுவே இன்னைக்கு நானா நீயே பாக்குறேன் கண்ணோடு பார்த்த பையன் ஒன்று தேடி பிடிக்கணும்டா கண்ணோடு பார்த்த பையன் தேடி பிடிக்கணும் பார்த்த பையன் ஒன்று அம்மா தாய்மார்களே தந்தைமார்களே உங்களை நாடி நெடுமுடியாளர் இருந்து தம்பி உங்களை நாடி நிற்கிறேன் என்ன நல்லதை செய்தீங்கன்னா ஆம்பளைங்க பூரா ஊர் வாரம் ஒயின் சாப்பாடு கட்டி வைக்கிறேன் நீ நிக்கிறது அப்பால பிரச்சனை இல்ல நீ நிக்கிற சின்ன என்ன சின்ன முதல்ல நீ வாஷம் தருவி சரி ஆமாம்மா சின்ன என்ன சின்னம் எனது ஊசி ஓ ஊசி சின்னம் ஏம்மா ஊசி சின்னத்துக்கு போடுங்க ஊசியா ஆமா வேண்டியது நூலு எப்பா உஷாரா அம்மா அது தேவையில்லடி அம்மா இவன் எந்த நூலை விட்டுதான் என்ன பண்ண போறான் இந்த நூல் சின்ன தார் வச்சிருந்தேன் வரலி வரலு சின்னம் உங்களுக்கு உலக்க வச்சிருக்கிறேன் எப்லெட்ல உலக எப்லெட்டா கேஎம் லைஃப் கேஎம் டிஎம் லைஃப் இது இப்படி ஒரு உலக நான் பார்த்ததே இல்ல நாடு பெல்த்லாடு யார்த்து போடு அதெல்லாம் சொல்லிட்டா பாச்சலாம் சரி வேற சின்ன போடு பாதி இட்லி பாதி கண்ணலா சரி வேற சின்ன போடு சரி நீ என்னடா சின்ன வைக்கிற நீ வெயில பாப்போம் நீ என்ன இன்னொரு வரி டேய் அவர்லாம் போக கூடாது சால் வைரியா என்ன சால் சின்ன வச்சிடலாமா ஏய் ஓ பூட்டு யார்த்து எனக்கு கொஞ்சம் பூட்டா ஆமா என்ன சாவி இவன் எது இருந்தாலும் திரி திரியெல்லாம் இங்க இருந்து விளக்குக்கு செட் ஆகாது கண்ணு சரி சரி ஆம்பளை உங்க ஆம்பளைங்க எல்லாத்தையும் கை தட்ட சொல்லு எல்லாம் கை தர ஆம்பளை வேணா கை தரலாம் இங்க எல்லாம் ஆம்பளை இருக்கிறாங்க கை தட்டுவாங்க சரி சரி ரைட்டா அவங்க ஏன் கை தட்டுறாங்க சித்திரை மாசத்துக்கு கோயிலுக்கு போறாங்க சரி உங்க பொம்பளை சரி எங்க ஆம்பளையா உங்க பொம்பளை விசில் அடிக்க சொல்லி பாப்போம் எங்க பொம்பளைங்க எல்லாம் விசில் அடிக்க மாட்டாங்க எங்க பொம்பளைங்க எல்லாம் கை தட்டுங்க ஜோரா கை தட்டு ஜோரா கையை தட்டு பண்ண என்னமா அப்படியே உட்காந்துட்டு பாக்குறாடியா முட்டி தரு தாட்டு பத்துக்கு கை தட்டா எத்தனை டீ குடிச்சா எங்க ஜனங்களா எவ்வளவு வேகமா கை தட்டாங்க சரி இப்ப எங்க ஆம்பளை ஏன்னா விசில் அடிக்கலாமா விசில் அடிங்க பொம்பளை அடிக்க பாப்பா அடுப்பீங்க அடுப்புல போயிட்டு ஊதாங்க வச்சு பொம்பளைங்க நாங்க என்ன வேலை செய்வோமோ அந்த வேலை தான் செய்வோம் ஆம்பளை வேலையை பொம்பளை செய்ய மாட்டோம் நாங்க ஆமா சொம்புலாம் போட மாட்டாங்க சரி
சரி வாக்கண்ண வணக்கம் ஆ? கண்ணி ஓய் இது என்ன ஒரு பயிலி அபிரியூர் ஆ அபிரியூர் என்ன தவறு இருக்குது அபிரியூர் கண்ணி நீங்க அவரே ஒரு நல்லாக்கிறோம் ஆமா கூத்து எதுக்காக வச்சிருக்காங்க கூத்து பார்க்கலாம் ஆய் கூத்து பார்க்க வச்சுக்கிறாங்க கூத்து எதுக்குடா